துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? வருடத்தின் ஆரம்பம் ரொம்ப சிறப்பாக இருக்குமா. ஏன்னா ராசிநாதனே 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்க்கிறார். அதேபோல் குரு பகவான் ராசியை பார்த்துட்ருக்கிறார். சனி பகவான் பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் போய் 6ஆம் இடத்துல போய் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். வருடத்தின் ஆரம்பம் என்பது துலா ராசிக்கு அனைத்து கிரகங்களும் மிகச் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இவன்தான் அந்த குரு பெயர்ச்சி ஆனாலும் கூட அதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு குறைகள் இல்லை. இந்த வருடத்தை பொறுத்தளவு நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகுங்கிற அளவுக்கு இவங்க முயற்சி செய்தால் வெற்றி பெறுவது நிச்சயம். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகனா கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதே மாதிரி மேடம் இப்போ தான் சொல்லி முடித்தாங்க, லௌகீக வாழ்க்கை, காதல், திருமணம் சம்மந்தப்பட்டது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம். அதுபோல் 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். இந்த 10ஆம் இடத்துல குரு வந்து உட்காருகிற போது ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் செய்கின்ற வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எமோஷனலாக வேலையை தூக்கி போட்டு வந்துடக்கூடாது. இன்னொரு வேலை எப்படியாவது கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட்டுறக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது கட்டாயம். நிச்சயமாக பொருளாதார உயர்வுகள் மிகச் சிறப்பாக இருக்க போகுது. எதையும் வாங்கலாம், எதையும் விற்கலாம், எதையும் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு பொருளாதாரம் கை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய தொழில் போட்டிகள் கொஞ்சம் குறையும். சட்ட வழக்கு சம்பந்தமாக ரொம்ப கஷ்டப்பட்டு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பிரச்சனைகள் சார்ட் அவுட் பண்ணப்படும். எதிரிகளே இல்லை, இனிமேல் நாம் எதையும் செய்யலாங்கிற அளவுக்கு களம் இவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துலாத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் அநேக நல்ல நிலைகளில் செட்டில்ட் ஆகிறது, உற்சாகமாக முன்னேறுறது, இப்படிப்பட்ட அனைத்தையும் சந்திக்கக்கூடிய பராபரிடம் துளாராசிக்கு வெற்றியாக இருக்கும்.